ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ ஒரு ப்ளவுஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 2 ப்ளவுஸ் நான் இந்த வீடியோவில் 2 ப்ளவுஸ் தைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று பிளாக் கலர், இன்னொன்று க்ரீன் கலரு. இந்த கஸ்டமரு இந்த ப்ளவுஸ் கொடுத்து கிட்டத்தட்ட 1 மந்த்து இல்லை 1½ மந்த்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இது வெளியூர்லேருந்து கொடுத்தாங்க இந்த கஸ்டமரு. வெளியூர்லேருந்துன்னா கிட்டத்தட்ட நான் இருக்கிற இடத்துக்கும் அந்த கஸ்டமர் இடத்துக்கும் 150 கிலோமீட்ரு கேப்பு. அவங்க கொடுத்தது கிட்டத்தட்ட 1½ மாதம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தான் அந்த வீடியோ அதை தைச்சி அப்லோட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 4 ப்ளவுஸ் கொடுத்தாங்க. இதில் 2 தான் தைச்சி கொடுத்துருக்கேன். இன்னும் 2 ப்ளவுஸ் இருக்குது. இவ்வளோ தூரத்துலேருந்து என்னடா கஸ்டமரு, எனக்கு இவ்வளோ தூரத்துலேருந்து கஸ்டமர் வராங்களான்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த கஸ்டமர் யாரும் இல்லை, எங்கள் அக்கா தான். என் கூட பிறந்த அக்கா, 2வது சிஸ்டர். அவங்க என்னோடய ப்ளவுஸை தைச்சியா, என்னோடய ப்ளவுஸை வீடியோவில் போட்டியான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் கொஞ்சம் இடையில பிஸி ஆகிட்டேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அப்புறம் மிஷின் ரிப்பேரு, அதுக்கப்புறம் இடையில பெருநாளோட ப்ளவுஸு, அப்புறம் இந்த பரிசத்தோட ப்ளவுஸுன்னு கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இப்போ தான் அவங்க ப்ளவுஸை தைச்சி அதுவும் 2 ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்கேன். இன்னும் 2 ப்ளவுஸ் தைக்கணும். அதை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு ஒன்று தைச்சிட்ருக்கேன். நான் ரொம்ப அவசரமாக இந்த ப்ளவுஸுமே ஒரே நாளில் உட்காந்து இந்த 2 ப்ளவுஸுமே தைச்சி கொடுத்துருக்கேன். அதில் ஒன்றுக்கு தான் நான் கொக்கி கட்டி கூட கொடுத்தேன். இன்னொன்று அவங்களே கட்டிக்க சொல்லிட்டேன். ஏன்னா வெளியூருங்கிறனால கொடுத்து விட ஆள் வந்திருந்தாங்க. அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்து விடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஊருக்கு கிளம்புற டைமில் நான் தைச்சி அதை வேகமாக கொடுத்து விட்டேன். இன்னும் அவள் போட்டு கூட பார்க்கல. அப்புறம் எந்த இதுவுமே வீடியோவில் பார்க்கும்போது நான் சரியாக தைக்கிறேனா தைக்கலையா அது உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரில. ஆனால் அதில் வெளியில் ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நான் தைச்சி கொடுக்குற கஸ்டமருங்களுக்கு மட்டும்தான் தெரியும் போடுற ஃபிட்டிங் எப்படி இருக்குங்கிறது. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் அந்த ஃபினிஷிங். இதில் வீடியோவில் பார்க்கும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கு, ஓரளவு நல்லா தைக்கிறேனா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட்டு ஸ்டார்டிங்கில் கிடையாது. நான் ரொம்ப கிளாஸ் ஒரு 2 மணி நேரத்துக்கு போயிருக்கேன். இப்போ தான் நானாக அந்த கிளாஸில் சொன்னதெல்லாம் புரியாமல் இப்போ நானாக தான் ப்ளவுஸே இப்போ தைக்க கற்றுக்கிட்டேன். அந்த ஃபினிஷிங்குமே நான் ஓரளவு கொண்டு வந்திருக்கேன். இதில் பார்த்துட்டு அந்த ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த கஸ்டமர் இதை போட சொல்லி ரொம்ப பாடாப்படுத்துனாங்க. போட்டுட்டேன். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.